வாக்கம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல கடைக்கு நேர்ல போய் பொருள பார்த்து பேரம் பேசி வாங்குவோம். ஆனா இப்போ நம்ம சோஃபால உட்கார்ந்துகிட்டே போன்ல தட்டினா போதும், வீட்டு வாசலே பொருள் வந்து நிக்குது. இந்த மாற்றம் எப்படி நடந்தது? இந்த ஒரு கடை எப்படி நம்ம விரல் நுனிக்கு வந்துச்சு? வாங்க, இந்த சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்திரலாம். ஒன்னு, நம்ம பாரம்பரிய வணிகம், அதாவது நேரா கடைக்கு போறது, பொருளை கையில எடுத்து பாக்குறது, அப்புறம் வாங்குறது. இன்னொன்னு மின் வணிகம், அதாவது கம்ப்யூட்டர் மூலமா இன்டர்நெட்ல பொருளையும் சேவைகளையும் வாங்குறது. பார்த்தா ரெண்டும் ஒன்னு மாதிரி தெரியும், ஆனா இதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ காமர்ஸ், அதாவது மின் வணிகம்னா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இது வெறும் ஆன்லைன்ல பொருள் வாங்குறது மட்டும் இல்ல. இன்டர்நெட்டை வச்சு ஒரு பொருளையோ சேவையோ ஏன் ஒரு தகவலையோ வாங்குறது, விக்கிறது, இது எல்லாமே காமர்ஸ் தான். சிம்பிளா சொல்லணும்னா பிசினஸும் இன்டர்நெட்டும் ஒன்னு சேர்றது தான் காமர்ஸ். சரி, நாம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு எப்படி வந்தோம்? இந்த போனை தட்டுனா பொருள் வர்ற அளவுக்கு இது எப்படி வளர்ந்துச்சு? இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல, இது ஒரு பெரிய பயணம். வாங்க, அந்த பயணத்தை ஒரு 3 கட்டமா, அதாவது 3 அலைகளா பிரிச்சு பார்க்கலாம். இந்த காமர்ஸோட வளர்ச்சியை பாருங்க. அலை, அதாவது 1995லேருந்து 2003 வரைக்கும். இதுல தான் அமேசான், ஈபே மாதிரியான பெரிய கம்பெனிகள்லாம் வந்தாங்க. ஆனா 2000ல .com பபிள்னு ஒன்று வெடிச்சு பல கம்பெனிகள் காணாம போச்சு. அது ஒரு பெரிய அடி. அப்புறம் 2வது அலை, இதுதான் ரீபர்த். சோஷியல் மீடியாலாம் வந்து கஸ்டமரான நம்ம கையில பவர் அதிகமாச்சு. இப்போ நாம இருக்கிறது 3வது அலையில, அதாவது மொபைல் யுகம். எல்லாமே நம்ம கையில இருக்கிற இந்த ஸ்மார்ட் போனுக்குள்ள அடங்கிடுச்சு. ஓகே, காமர்ஸ் எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் உள்ள போய் அதோட ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஆன்லைன்ல யார் யாருக்கு விக்கிறாங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா ஆன்லைன் பிசினஸோட அடிப்படையே நமக்கு புரிஞ்சிடும். ஆமா, யோசிச்சு பாருங்க. ஆன்லைன்ல யார் யாருக்கு விக்கிறாங்க? ஒரு கம்பெனி நமக்கு விக்குதா? இல்ல நம்மள மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விக்கிறாரா? இல்ல இதுக்கும் மேல வேற ஏதாவது இருக்கா? வாங்க, இதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ரொம்பவே பொதுவான ஒரு மாடல் B2C, அதாவது பிசினஸ் டு கன்சியூமர். ஒரு பிசினஸ் நம்மள மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு நேரடியா பொருளை விற்கிறது. நீங்க அமேசான்ல ஒரு புக்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெர்ஃபெக்ட் B2C உதாரணம். அடுத்தது C2C, அதாவது கன்சியூமர் டு கன்சியூமர். இங்கதான் மேஜிக்கே நடக்குது. ஒரு கம்பெனி இல்ல, நம்மள மாதிரி ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு பொருளை விற்கிறாங்க. இதுக்கு ஒரு 3வது பார்ட்டி பிளாட்ஃபார்ம் உதவி பண்ணும். உதாரணத்துக்கு, ஈபேல உங்களோட பழைய போனை நீங்க விக்கிறீங்கன்னா அதுதான் C2C. சரி, இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த மொத்த பிசினஸ் உலகத்தோட பேக்போன், B2B, அதாவது பிசினஸ் டு பிசினஸ். இங்க ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு பொருள் விற்கும். ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்து ஒரு ரீட்டைலர் வாங்குறது மாதிரி. உதாரணத்துக்கு, ஒரு சைக்கிள் கம்பெனி டயர் தயாரிக்கிற இன்னொரு கம்பெனி கிட்ட இருந்து டயர் வாங்குறாங்க இல்லையா? அதுதான் B2B. நாம வாங்குற எல்லா பொருளுக்கு பின்னாலேயும் இந்த மாதிரி பல B2B டீலிங்ஸ் ஒழிஞ்சிருக்கு. இந்த பிசினஸ் மாடல்ஸ் கம்பெனி, கஸ்டமர்னு மட்டும் இல்ல, இதுல கவர்மெண்ட்டும் ஒரு பெரிய பிளேயர். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு லேப்டாப் வித்தா அது B2G. ஒரு கஸ்டமர் ஹோட்டல் ரூமுக்கு அவரே ஒரு விலை சொன்னா அது C2B. நாம ஆன்லைன்ல இன்கம் டேக்ஸ் கட்டினா அது C2G. ஏன், 2 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தங்களுக்குள்ள டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிட்டா அது கூட G2G தான். பாத்தீங்களா காமர்ஸ் எவ்ளோ தூரம் பரவி இருக்குன்னு? இந்த காமர்ஸ் சைட்ஸ்லாம் வெறும் பொருளை வித்து மட்டும்தான் காசு பாக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்ல. அவங்க எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க, அந்த சீக்ரெட்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். அவங்களுக்கு பல வழிகள் இருக்கு. ஒன்னு, நேரடி விற்பனை, இது நமக்கு தெரிஞ்சதுதான். 2வது அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு பொருளை வாங்க இன்னொரு சைட்டுக்கு நம்மள அனுப்பி வச்சு அதுக்கு கமிஷன் வாங்குறது. 3வது பேனர் விளம்பரங்கள், வேற கம்பெனியோட விளம்பரத்தை அவங்க சைட்ல காட்டி காசு பாக்குறது. C2C சைட்ஸ்ல நடக்கிற ஏலத்துல ஒரு பங்கெடுத்துக்கிறது, அவங்களோட சாஃப்ட்வேரை மத்தவங்களுக்கு லைசன்ஸ் பண்றதுன்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். சரி, இப்ப நம்ம நேரா கடைக்கு போய் வாங்குறதுக்கும் ஆன்லைன்ல வாங்குறதுக்கும் என்னதாயா பெரிய வித்தியாசம்? வாங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்திரலாம். ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் 2 விஷயம்தான். ஒன்னு, எப்படி பணம் கைமாறுது. நேரடி கடையில நேருக்கு நேர் கொடுத்து வாங்குவோம். ஆன்லைன்ல எல்லாமே எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் தான். ஆனா இதை விட பெரிய வித்தியாசம் அது எப்போ எங்க கிடைக்குங்கிறது தான். ஒரு கடைனா குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் திறந்திருக்கும். ஆனா ஆன்லைன் ஸ்டோர் 24/7, உலகத்துல எங்க இருந்து வேணும்னாலும் வாங்கலாம். இதுதான் காமர்ஸோட கேம் சேஞ்சர்.
சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல இருக்கிற பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, வாங்க பார்க்கலாம். முதல்ல நன்மைகளை பார்த்திடலாம். 24 மணி நேரமும் கடை திறந்தே இருக்கு. உலகத்துல எந்த மூலையில இருக்கிற பொருளையும் வாங்கலாம். பேமெண்ட் எல்லாம் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். விலை கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நம்ம வீட்டு வாசலுக்கே பொருள் வந்துடும். இந்த வசதிக்காக தான் எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங்க விரும்புறாங்க. ஆனா இதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. முதல்ல பொருளை தொட்டு பார்க்க முடியாது, அதோட தரத்தை உணர முடியாது. ரெண்டாவது, டெலிவரி லேட் ஆகலாம். மூணாவது, ஒருவேளை பொருள் பிடிக்கலன்னா அதை ரிட்டர்ன் பண்றது ஒரு பெரிய தலைவலி. எல்லாத்துக்கும் மேல நம்மளோட பர்சனல் டேட்டா பாதுகாப்பு பத்தின ஒரு பயம் அது எப்பவுமே இருக்கும். ஒரு துணியோட தரத்தையோ ஒரு பெர்ஃப்யூமோட வாசனையோ ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கவே முடியாது இல்லையா? இதெல்லாம் தான் இதுல இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ். நாம இப்போ காமர்ஸோட 3வது அலையில இருக்கோம். எல்லாம் மொபைல் மயம். சரி, இதுக்கு அப்புறம் என்ன? அடுத்தது என்னவா இருக்கும்? நம்ம ஷாப்பிங் அனுபவம் இன்னும் எப்படி மாறப்போகுது? யோசிச்சு பாருங்க. அடுத்த பெரிய மாற்றம் என்னவா இருக்கும்?